Good evening to all. I am Vasanthi. நான் திண்டுக்கல்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாய்ப்பு பத்தி நம்ம பேசுறதுக்காக கனெக்ட் ஆயிருக்கோம். இந்தியாவோட லீடிங் வெல்னஸ் கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பாக்குறதுக்காக கனெக்ட் ஆயிருக்கோம். இது ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இது என்னன்னு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கூட்டந்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காரு சார். வண்டர்ஃபுல் குட் ஈவினிங் டு ஆல். ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். இந்த மாலை வேலையில உங்கள் அனைவரையும் இந்த விவா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணால் சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக நிறைய பேருடைய லைஃப்பை மாற்றிருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிளியராக இது ஒரு 3 செஷனாக நடக்கும். ஸோ இது ப்ரெசன்டேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக கீ நோட் ஸ்பீச். இந்த பிஸ்னஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணவங்களுடைய அந்த ரகசியத்தை நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால பிகினிங் டில் எண்டிங் வரைக்கும் ஸோ இது ஒரு விர்ச்சுவலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி அட்டன் பண்ணால் ஸ்டே கனெக்டடாக இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, விவா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்தியாவில் லீடிங் வெல்னஸ் கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் த்ரூ டிக்கெட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு தொழில் நம்ம துவங்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன, நம்ம இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். ஸோ இன்னைக்கு பணப்புழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மந்த்லி எக்ஸ்பென்சஸ், உணவு, உடை, இருப்பிடம், அதாவது பேசிக் நீட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ 1960 ஒரு ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா குழந்தைகள், ஸோ இது அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மாதம் ஸ்மால் நெட்வொர்க். ஓகே, ஸோ 2000 பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு 10,000 ரூபாய் தேவைப்பட்டது. ஸோ 2000 பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்த காலம். ஸோ நம்ம அப்பா அம்மா நம்ம தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு 10,000 தேவைப்படுது. 2020 இப்போ இருக்கக்கூடிய 2020 இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்லாம் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு 1 lakh rupees தேவைப்படுது. அதாவது உணவு, உடை, இருப்பிடம், பேசிக் நீட்ஸுக்கு மட்டுமே. ஸோ ஒரு நல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா 1 லட்ச ரூபாய் கட்டாயமா நமக்கு தேவைப்படுது. ஸோ 2040 என்ன ஆகும்னு பாருங்க. ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ரைட் சைட்ல ஒரு 0 ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100, 1000, 10,000, 1 லட்சம். 2040 10 லட்சம் தேவைப்படும். ரொம்ப காலம் கிடையாது. இன்னொரு 15 இயர்ஸ்ல 2040 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ஏர்னிங்ஸ் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இங்க. ஸோ ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு 0 ஆட் ஆயிட்டு இருக்கு. இங்க 2000 1960 ஒரு கிரிக்கெட் ஃபேமிலியே இருக்கும். அந்த கிரிக்கெட் ஃபேமிலி மொத்தமா ஒரு 15 பேர் இருப்பாங்க அந்த ஃபேமிலியில, அப்பா அம்மா 10 பசங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேரை ரன் பண்றதுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தா போதுமானதா இருந்தது. இன்னைக்கு 2040 நீங்க தான் அப்பா அம்மா நாம இருவர் நமக்கு ஒருவர்ன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்பவே நமக்கு இவ்வளவு அமௌண்ட் பத்த மாட்டேங்குது. ஸோ அப்ப எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகுது. ஸோ அதுக்காக நம்ம ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வேலை, அது கூடவே வேற ஏதாவது நம்ம பார்ட் டைம் பிஸ்னஸ் நம்ம ஏதாவது எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஸோ என்டர்பிரினர்ஷிப். ஸோ ஒரு தொழிலுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட் ரிவார்டிங். நம்ம எந்த இடத்துல போனாலும் நமக்கு அங்க ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இன்னைக்கு என்னதுன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நம்ம உழைப்பை நம்ம போடுறோம், அதுக்கான ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்க ரிவார்டிங் கண்டிப்பா இருக்கும். பி யுவர் ஓன் பாஸ். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு கீழேயே வேலை செஞ்சுட்டு இருப்போம், அவங்க சொல்றதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கே அப்படி கிடையாது. உங்களுடைய லைஃப் உங்களுடைய ரூல்ஸ் படி நீங்க வாழலாம். ஸோ செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, இந்த ஒரு தொழில 100 பேருடைய வாழ்க்கைக்கு மேல ஒரு செலிபிரிட்டி லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க.
ஸோ இப்படி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டி பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நீங்க வாழலாம். உங்களுடைய ஃபிளெக்சிபிள் டைம்ல நீங்க வேலை செய்யலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய டைம், நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய டைம்ல, ஃபிளெக்சிபிள் டைம்ல இதுக்கு நீங்க டைம் அலோகேட் பண்ணி நீங்க வேலை செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு என்டர்பிரினர்ஷிப் உடைய பலம் நமக்கு இருக்கு. ஸோ எதனால என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கணுன்றதுக்கான காரணத்தை தான் நான் உங்களுக்கு விளக்குனேன். ஸோ இன்னைக்கு நேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 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 நாட்டுடைய வளர்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்டர்பிரினர்ஸ்னால தான் இருக்குது. ஒரு ஒரு தொழிலதிபர் நாள மட்டும்தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி சொல்லியிருக்காரு. இவரு ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறதை விட ஒரு பக்கோடா ஷாப்பாவது ஆரம்பிங்க, ஒரு ஒரு பிரான்ச்சைசி ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. இன்னும் நிர்மலா சீதாராமனும் அதே தான் சொல்றாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்னால வேலை கொடுக்க முடியாது, நீங்க ஏதாவது ஒரு தொழிலை துவங்குங்கன்னு சொல்றாங்க. என்டர்பிரினர்ஷிப் நம்ம ஆரம்பிக்கணும்னா ரெண்டு விஷயம் நமக்கு ரிசோர்ஸஸா தேவைப்படும். ஒன்னு கேபிட்டல், இன்னொன்னு ஐடியா. முதலீடு, இன்னொன்னு வந்து ஐடியா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா ஐடியா அப்படிங்கிறது கட்டாயமா தேவை. இன்னைக்கு வந்து 21st சென்ச்சுரி பிசினஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஐடியா செல்லிங் பிசினஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜொமேட்டோஸ், ஓயோ, ஊபர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஓலா இவங்க எல்லாமே வந்து ஐடியா மட்டும்தான் வச்சிருக்காங்க தவிர ஜஸ்ட் ஒரு ஆப் வச்சுட்டு ஒரு சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க தவிர ஜொமேட்டோ வந்து எந்த பிரியாணி தயாரிக்க கிடையாது, ஓலா வந்து எந்த காரையும் ஓன் பண்ணல, ஓயோ வந்து எந்த ஒரு ஹோட்டலையும் வச்சு இல்லை. அவங்களுடைய ஐடியா மட்டும்தான். ஸோ ஐடியா மட்டும்தான் இன்னைக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. ஐடியா கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு அதுக்கான பிசினஸ் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு அவங்களை கனெக்ட் பண்றது மூலியமா நமக்கு வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா பத்தி ஷேர் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்ப கனெக்ட் ஆயிருக்கிறேன். ஸோ என்ன ஐடியான்னு பார்த்தவங்க இப்ப நிறைய பேர்கிட்ட நான் ஐடியா இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ரிசோர்சஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஐடியா சொல்றதுக்காக தான் இந்த ஒரு செமினார்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா, வி ஹவ் காட் ஒன் ஃபார் யூ. நார்மலா மேத்தமெட்டிக்கலா 1 கூட்டல் 1 கூட்டல் 1 1 + 1 + 1 வந்து 3 நம்ம சொல்லுவோம். சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னா ரெண்டு பேர் சேர்ந்தோம்னா பலம் அதிகமாகும் சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி 1 + 1 + 1 = ட்ரிபிள் 1 நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரியான பன்மடங்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த 1 + 1 + இந்த 3 விஷயங்கள் என்னென்னன்றது ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ஹர்கர் ஆயுர் யோகான்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு அதனுடைய தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பிரதாப் ராவ் ஜாதவ் அப்படின்ற பர்சன். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஆயுர்வேதான்றது வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல இந்தியன் ஆயுர்வேதான்றது பெரிய லெவல்ல ஃபேம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல வந்து யோகா இன்க்ளூட் பண்ணி ரெண்டுத்தையும் காம்பினேஷன்ல பண்றது மூலியமா ஹெல்தி பீப்புள் மேக் ஹெல்தி நேஷன் சொல்லுவாங்க. ஒரு நாடு வந்து ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா அந்த நாடு பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும் சொல்றாங்க. அதுக்கு யோகாவும் இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டும் பெரிய லெவல்ல பங்களிக்கும். இன்னைக்கு மக்களை வந்து நோய் இல்லாம ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் துறை வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் முதல். அந்த ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் துறை தான் முதல் ஒன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது வந்து டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிசினஸ் மாடல்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் ஹேஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 100 இயர்ஸுக்கும் மேல டைரக்ட் செல்லிங் வந்து உலக லெவல்ல இருக்கு. அது இந்தியாவில் இப்பதான் பிகினிங். ஸோ அதுக்கான அத்தாரிட்டிஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் வந்து இன்னைக்கு யூஎஸ் இந்த மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்ல பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ பிரசிடென்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன், சொந்தமா ஒரு நிறுவனம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய பெரு பங்கு அளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேரடி வியாபாரம் அப்படிங்கிற ஒரு துறை தான். ஸோ இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல ஓன் ஐலாண்ட் வச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல என்ன சொல்றது, பெரிய லெவல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஒன்லையும் நம்ம வரப்போம். ஸோ முதல் ஒன் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ், ரெண்டாவது ஒன் வந்து டைரக்ட் செல்லிங், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்லைன்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு ஃபோன்பேவோ பேடிஎம்மோ இல்லைன்னா நீங்க பக்கத்து காய்கறி கடைக்கு போயிடுவீங்க. ஸோ அப்ப கட்டாயமா இன்னைக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவை. பில்கேட்ஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தொழில்ல இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்லைன்னா நீங்க அவுட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமா தேவை. ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூணாவது ஒன். இந்த மூணும் சேர்ந்து சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்ல நமக்கு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம்னா இண்டஸ் விவான்னு நம்ம சொல்லுவோம். ஹெல்த் அண்ட் வெல்னஸ், டைரக்ட் செல்லிங், இன்டர்நெட், இது மூணும் சேர்ந்து நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய கம்பெனி தான் நம்மளுடைய இண்டஸ் விவா.
ஸோ இன்னைக்கு இண்டஸ் விவோடைய ஹெட் குவார்டர்ஸ் இதுதான், பெங்களூர்ல இருக்கு. 28 crore இன்வெஸ்ட் பண்ணி 2014 5 மாடியில 24,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஓன் கார்பரேட் ஆஃபீஸ் நமக்கு பெங்களூர்ல ஜெயமால் எக்ஸ்டென்ஷன்ல நிலமங்கலாவில் இருக்கு. இந்த அளவுக்கு ஓன் ஆஃபீஸ் நமக்கு இருக்கு. அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு உலக லெவல்ல அதிக நாட்கள் வாழக்கூடிய மக்கள் யாரும் பார்த்தா 120 வயசு வரைக்கும் வாழக்கூடிய பீப்புள் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள். இன்னைக்கு வந்து குவான்டிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா சொல்லலாம், குவாலிட்டியில ஜப்பான் சொல்லலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு வாழ்றாங்க அப்படின்னா அந்த துறை நியூட்ராசெட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நோய் வந்தது அப்படின்னா டக்குன்னு போய் டேப்லெட்ஸ் போட மாட்டாங்க. நோய் வந்ததுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான நியூட்ராசெட்டிக்கல்ஸ், ஸோ நியூட்ரிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நோய் வந்து விலகி போறாங்க. ஸோ அந்த மாதிரியான நாடுல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பான் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய பேரண்ட் கம்பெனியோடைய ஃபார்முலேஷன்ஸ் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம். இதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு அவங்க பண்ணி தராங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் யூனிட் அளவுக்கு சொந்தமா தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் வந்து தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது ஓனா இருக்காது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா விதையில இருந்து தயாரிச்சாய் ஃபினிஷிங் ப்ராடக்ட் வர்ற வரைக்கும் நம்மளே அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிக் கம்பெனி தான் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸ் வந்து நிலமங்கலால பெங்களூர்ல இருக்கு. அண்ட் தென் சர்டிஃபிகேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் வந்து பார்த்தோம்னா எஸ்ஐபி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உலக லெவலில் நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய எஸ்ஐபி இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெம்பர் ஆஃப் சிஐல மெம்பராக இருக்கும். நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அண்ட் தென் கோஷர் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் பண்ணாமல் கோஷர் சர்டிஃபிகேட்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம தயாரிக்கிறோம். அண்ட் தென் ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடு. ஆயுஷ் அப்படிங்கிறது ரொம்ப இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த ஒரு நிறுவனம், நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி 5 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. ஸோ வி ஆர் சேஃப். அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம தரோம். அதுவும் இல்லாமல் அது சிறந்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டீடுக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஜிஎஸ்டி. இன்னைக்கு ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு வந்து ஜிஎஸ்டி அதிகமாக எவ்வளோ பே பண்றோன்றது. இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம கரெக்டான விதத்துல ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ₹1 எதுவுமே பிளாக் மணி கிடையாது. ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு கூட நம்ம கேஷ் எதுவுமே கையில ஹேண்டில் பண்ணாம எல்லாமே டேக்ஸ் பே பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒயிட் மணியா தான் நமக்கு வரும். அந்த மாதிரி பெஸ்ட் ஜிஎஸ்டி பே பண்றதுக்காக அப்ரிசியேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டேட் வளர்ச்சி அடைகிறதும் ஒரு கம்பெனி, ஒரு தொழில் அதிபர் மூலியமா அப்படின்றதுனா நம்ம ஆனரபிள் சேர்மனுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனியோடைய வளர்ச்சி. ஸோ ஸ்டேட் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிற அவார்ட்ஸ் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா, ஸோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 5 times பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான். ஸோ இண்டஸ்ட்ரியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதையில இருந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம நேச்சர், ஸோ ஃபுல்லா நேச்சரை வந்து இன்னைக்கு ஆயுர்வேதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெஸ்டா நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இண்டஸ்ட்ரியா நமக்காக பண்ணி தராங்க. நம்ம கம்பெனியோட நேம் இண்டஸ்ட்ரியா ஹெல்த் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட். கிட்டத்தட்ட ஒரு 5 மேஜர் ப்ராடக்ட்ஸ் நமக்காக பியூட்டிஃபுல்லா அமேசிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை ஒன்னொன்னா இன்ஃபர்மேஷன்ஸா நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நோய் வராம பாதுகாக்கக்கூடிய விஷயம். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஒய் வி ஆர் ஃபேசிங் ஹெல்த் கிரைசிஸ். ப்ளஸ் அது முன்னாடி பார்க்கறதுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்துல லீவ் லாங் 80 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு தூங்க போயிருப்பாங்க, எப்படி உயிர் பிரிஞ்சிருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு 80 வயசு டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம அதிக நாள் வாழ்றோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லீவ் ஷார்ட். ஸோ வாழ்ற ஏஜ் வந்து அதிகமா இருக்கு. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் லைஃப் ஸ்டைல் நம்ம போறோம், பெட் ரிடன் ஆயிட்டு இறந்து போறோம். ஸோ ரெண்டுமே ஏஜ் அதிகமாக தான் இருக்கு. ஆனா இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல நம்ம எது விரும்புவோம்? ஹெல்தி லைஃப் ஸ்டைல தான் நம்ம விரும்புவோம். ஸோ எதனால வந்து ஹெல்த் கிரைசிஸ் உருவானுச்சு? அந்த காலத்துல எல்லாமே பரவும் நோய்களா இருந்தது. ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவும் நோய்களா இருந்தது. மலேரியா, டியூபர்குலோசிஸ், மூம்ஃபிங் காப், டிப்தீரியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், பிளேக், ஃப்ளூ, காலரா இதெல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலியமா ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பரவும். இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாமே லைஃப் ஸ்டைல், நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் மூலியமா வரக்கூடிய நோய்களா இருக்கு. 10ல் 8 நபர்கள் இதுல பாதிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்றது, அது கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்டியோபரோசிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஒபிசிட்டி, ஆர்த்ரைட்டிஸ் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? லைஃப் ஸ்டைல்.
ஸோ எந்த மாதிரி நம்ம உடம்புக்கு என்னென்னவெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவை எடுக்கிறோமா தேவையில்லாதது எடுத்துட்டு இருக்கிறோமான்னு பார்த்தோம்னா கட்டாயமா அந்த காலத்துல உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையில நம்ம உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு உணவே ஸ்லோ பாய்சனா மாறி போச்சு. ஜங்க் ஃபுட். ஜங்க் அப்படின்னா குப்பை உணவுன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் வந்து ரைட் சைட்ல இருக்கிறது பாருங்க, அதுதான் நமக்கு தேவை. நம்ம உடம்புக்கு என்னென்னவெல்லாம் தேவைன்னு தேவை இல்லாததுன்னு பார்த்தோம்னா ரீஃபைன் ப்ராடக்ட், மீட், அனிமல் ப்ராடக்ட், பாயில் வெஜிடபிள், ஃப்ரூட், சால்ட், சுகர், கொலஸ்ட்ரால், கஃபைன், ஆல்கஹால், மெடிகேஷன், ஃபுட் பெஸ்டிசைட்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாமே தேவையில்லாதது. ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு நோய்கள் உண்டாகிக்கிட்டு இருக்கு. என்னென்னவெல்லாம் தேவை? விட்டமின்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபைபர்ஸ், நார்சத்து, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ், ஹெர்ப்ஸ், வாட்டர், தூய்மையான நீர், இதெல்லாமே தேவை. இதெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் பிரச்சனை உண்டாகுது. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்ல முதலீடு பண்ணி இன்னைக்கு ஹெல்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா சம்பாதிச்சு வச்ச பணத்தை விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ நம்ம போனதை போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கடனை உடனே வாங்கியாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற வேண்டிய நிலைமை வரும். அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாரும் கேதர் ஆயிருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு நம்ம சொல்லுவோம். வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ வெல்னஸ் அப்படிங்கிற துறை. இல்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கான வைத்தியத்தை நம்ம பார்க்கறது. வெல்னஸ் அப்படின்னா நோய் வராமலே பாதுகாக்கிறது. எது நமக்கு சிறந்தது? நோய் வராம இருக்கிறது தான் சிறந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்காக பியூட்டிஃபுல்லா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 அமேசிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி நமக்கு தயாரிச்சு தந்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐபல்ஸ் அசை ஃப்ரூட் அண்ட் பெர்ரிஸ் அப்படிங்கிற ஒரு 1 லிட்டர் பாட்டில் சூப்பராக ஃபங்க்ஷனல் ஹெல்த் பிவரேஜ். அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுக்கிறோம் அந்த ஜூஸான மல்டி பெனிஃபிட்ஸ். நம்ம உடம்புல தெரிஞ்ச பிரச்சனை தெரியாத பிரச்சனை நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு ஜூஸ் நமக்கு பெரிய லெவலில் இருக்கும். அதனுடைய டீடைல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அமேஸ் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து இதுல ஒரு சூப்பர் ஃப்ரூட் ஆட் பண்ணிருக்காங்க, அசாய் பெரின்ற ஒரு சூப்பர் ஃப்ரூட். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நாசா விண்வெளி வீரர்கள். விண்வெளி பயணம் போறனால அங்க ரேடியேஷன் தாக்கம் அதிகமா இருக்கும். ஒரு மனிதருக்கு பிரச்சனை வர்றதுக்கு 4-5 வழிமுறைகள் இருக்கு. ஸோ உணவு பழக்க வழக்க முறைகள் நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், ரேடியேஷன், கதிர்வீச்சு பிரச்சனைனால இன்னைக்கு வந்து சிட்டுக்குருவின்ற இனமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். இந்த 5 இது மூலியமா நம்ம செல்களை டேமேஜ் பண்ணுது. நம்ம மனித உடம்பு செல்களால் ஆனது, எல்லா உறுப்புகளுமே செல்களால் ஆனது. கண்ணு, மூக்கு, வாய், லிவர், கிட்னி எல்லாமே செல்களால் ஆனது. உடம்புல லார்ஜர் ஆர்கன் அதுவுமே செல்களால் ஆனது. எவ்ரி செகண்ட் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும். ஸோ ஸ்ட்ராங்கர் செல்ஸை கிரியேட் பண்ணும், வீக்கர் செல்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ செல் டேமேஜ் எப்படி நடக்குதுன்னா இந்த 5 விஷயங்கள்லாம் நடந்து. ஸோ அதுதான் ஓப்பனிங். நோய் உள்ள வர்றதுக்கான ஓப்பனிங் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் டேமேஜ். ஸோ இது மூலியமா அந்த செல் டேமேஜ் நடந்து அந்த 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 உடம்புல அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான நோய் வந்து உருவாகுது. ஸோ இப்படிதான் நோய்கள் வந்து உள்ள வருது. எல்லாருக்கும் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. யார் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், மூதாதையர்கள்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3.5 கிலோ அளவுக்கு இயற்கை விளையப்பட்ட பழங்கள், காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுருக்காங்க. கார்டன்ல இருந்து பறிச்சு அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. இப்போ இன்னைக்கு 3.5 கிலோ பழங்கள்ல 5000 அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 5000 நியூட்ரிஷன் இருந்ததுன்னா அவங்கள மாதிரி நாமளும் ஆரோக்கியமா நோய் இல்லாம 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஸோ அது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நாசா தான் ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஆப்பிள் சிறந்ததா மாதுளை சிறந்ததா? ஸோ டக்குன்னு நீங்க சொல்லுவீங்க மாதுளைன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும். அது அப்போ என்னன்னா நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பழங்கள்ல என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தெரியுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பழங்கள்ல இருக்கக்கூடிய தன்மைகள் ஆராய்ச்சி செஞ்சு உலகத்திலே நம்பர் 1 சூப்பர் ஃப்ரூட் இருக்கிறதுல பெஸ்ட்னு கண்டுபிடிச்சு அசாய் பெர்ரின்னு ஒரு ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சாங்க. ரிசர்ச் பண்ணி நாம கிடையாது, நாசா விண்வெளி வீரர்கள், விண்வெளி வீரர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அசாய் பெர்ரின்னு ஒரு ஃப்ரூட். இது எங்க கிடைக்கும்னா சூப்பர் ஃப்ரூட் ஃபவுண்ட் ஒன்லி இன் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் பிரேசில். பிரேசில்ல விளையக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு தர்பூசணி இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த ஒரு அதாவது இந்த ஒரு அசைபெரி சாப்பிட்றதும் 1027 தர்பூசணி சாப்பிட்றதும் ஈக்குவல் நியூட்ரிஷன். அந்த அளவுக்கு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. 1027 டைம்ஸ் ஹையர் தேன் வாட்டர்மெலான். ஸோ அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறனால இது நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபார் ஆன்டி ஏஜிங். ஸோ கம்மி வயசுல அதிக வயசான தோற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இது இருக்கு. இம்யூன் நேச்சுரலா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகக்கூடிய பவர் இருக்கு. கார்டியாக் சப்போர்ட். இன்னைக்கு ஹார்ட்னால நிறைய பேர் உலகத்திலேயே அதிகமா இறந்து போயிட்டு இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்ல தான். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. கேன்சர் செல்ஸை நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காப்புரிமைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 70க்கும் மேல பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கு. கேன்சர் செல் அழிக்கும், ஹார்ட் பிரச்சனையை தடுக்கும், ஆன்டி ஏஜிங் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 70க்கும் மேல காப்புரிமைகள் உலக லெவல்ல வாங்கியிருக்காங்க. அதுல ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால அசைபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, மல்பெரின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்காக விண்வெளி பயணம் போயிட்டு வரவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறனால AS10
ஃப்ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசைபெரி. அந்த அசைபெரி கூட அடிஷ்னலா 14 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த அசைபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியதெல்லாம் இங்க பெங்களூருக்கு இம்போர்ட் பண்ணிடுறாங்க. மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இவங்களே கல்டிவேஷன் பண்ணி பெஸ்ட் ப்ராடக்டா 1 லிட்டர்ல நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் 2997.50 பிரைசிங்ல நமக்கு தராங்க. ஸோ இது வந்து இந்த இது இது எப்படி ஆக்ட் பண்ணுது நம்ம உடம்புல? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 நோய்கள்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இன்னைக்கு ஒரு மனிதர் 100 வயசு வரைக்கும் வாழணும்னா 5000 ஊட்டச்சத்துக்கள் தேவை, 3 கிலோ பழங்கள் இருக்குன்னு சொன்னேன். இது காலையில வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டமக்ல ஒரு 30 ml நம்ம எடுக்கலாம், டேஸ்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 30 ml, 60 ml நான் 5000 ஓராக் சத்துக்கள் இருந்ததுன்னா போதும்னு சொன்னேன். 7000 ஓராக் சத்துக்கள் இதுல கிடைக்குது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 26 நோய்கள்ல இருந்து நம்ம நோய்கள் வராம பாதுகாக்குது. அந்த நோய்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னென்ன நோய்கள்? பிரெயின்ல பேரலைசிஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கண் பார்வை பாதிக்கிறது, தைராய்டு ப்ராப்ளம், கணையம் ரிலேட்டட் பிரச்சனைகள், லிவர் ரிலேட்டட் பிரச்சனைகள், லங்ஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள், கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அந்த வந்து பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், செக்ஷுவல் டிஸார்டர்ஸ், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீர்க்கட்டி, கருவளர்ச்சி, பிசிஓடி, பிசிஓஎஸ், மூட்டு வலி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், சோரியாசிஸ், அதுக்கப்புறம் நர்வ்ஸ், வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ இத்தனை பிரச்சனைகள்ல இருந்து ப்ரிவென்ட். எப்படி சார் இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது இந்த ஜூஸ்? 1 லிட்டர் ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 ml பார்த்தோம்னா இது நோயை குணப்படுத்துறது கிடையாது. நோய் வரக்கூடிய நுழைவாயில் நான் என்ன சொன்னேன்? செல்கள் பாதிப்பு. அந்த செல்கள் பாதிப்பை தடுத்து செல்களை ஸ்ட்ராங் பண்ணி அடுத்து உருவாகக்கூடிய செல்லையும் ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணுது. ஸோ அப்ப இந்த ஒரு 6 மாசத்துல 7 பாட்டில் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நம்ம ஏஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஹெல்த் கண்டிஷன்ல இருந்தோமோ அந்த மாதிரி வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ப்ரொவிஷன் பேட்டர்னும் இருக்கு. இது முக்கியமா ஹார்ட்டுக்காக மெயினா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஒவ்வொரு விஷயத்த டார்கெட் பண்ணும். ஸோ இன்னைக்கு நாடி துடிப்பு இல்லைன்னா நம்ம உயிர் இல்லைன்றது அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஐப்பல்ஸ் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு பெரிய லெவல்ல பங்களிக்கும். இதை பயன்படுத்தணுமா கேன்சர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணலாம், ஓவரால் ஹெல்த்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து இதுக்கான எல்லாமே பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி அதனுடைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்க ப்ராடக்ட் வெப்சைட்ஸ்ல நீங்க செக் பண்ணலாம். ஸோ ஐ கேர் அப்படிங்கிறது ஓவரால் ஹெல்த் ஐப்பல்ஸ் எப்படியோ உமன்ஸோடைய ஓவரால் ஹெல்த்துக்கு இந்த ஐ கேர் அப்படிங்கிற ப்ராடக்ட் பெரிய லெவல்ல பங்களிக்கும். ஸோ இந்த ஐ கேர் அப்படின்னா லேடிஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. முக்கியமா யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். 40 வயசுக்கு மேல யூட்ரஸே ரிமூவ் பண்றாங்க. நிறைய உமன்ஸுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு. 80% பீப்புளுக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது. நிறைய உமன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகுது. நிறைய உமன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த மாதிரி மூட்டு வலிகள், ஆர்த்தரைட்டிஸ், ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள், ஒபேசிட்டி, ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. ஸோ இத்தனை பிரச்சனைகள் லேடிஸ் ஃபேஸ் பண்றாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, ஒபேசிட்டி ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காக உமன்ஸுக்கு இதெல்லாம் என்னென்ன முக்கியமா என்னென்ன மூலிகைகள், சில மூலிகைகள் உமன்ஸ்க்காகவே ஸ்பெஷலா இருக்குது. மஞ்சள், தண்ணீர் விட்டான், தகரா, அந்த பார்த்தீங்கன்னா குங்குலியம், பரகிசாம்பிராணின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது 4 மேஜர் இன்கிரீடியன்ட். அண்ட் தென் இது கூட மற்ற மூலிகைகள்லாம் ஆட் பண்ணி ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணி 1 லிட்டர் பாட்டில் ஐ கேர் அப்படிங்கிற உமன்ஸ் வெல்னஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. இது எடுத்துக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுது, மசில் அண்ட் ஜாயிண்ட் சப்போர்ட்டுக்காக இருக்கு, ஆன்டி ஸ்ட்ரெஸ் சப்போர்ட் பண்ணுது உமன்ஸுக்கு. ஸோ உமன்ஸுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கு இதை நம்ம பயன்படுத்தினாங்க அப்படின்னா கட்டாயமா அதுல இருந்து நம்ம வராம பாதுகாக்கலாம், அதுல இருந்தும் வெளியில வரலாம். ஸோ அந்த ஐ காஃபி, இன்னைக்கு வந்து ஐ காஃபி அப்படிங்கிறது இன்னைக்கு காஃபி வந்து லார்ஜஸ்ட் பிரீவ்டு பெரு. இன்னைக்கு வந்து உலக மக்கள்னால அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தங்கமோ வெள்ளியோ வைரமோ கிடையாது, காஃபி. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் பயன்பாட்டில் காஃபி இருக்கு. ஸோ அந்த காஃபில என்ன ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீரிழிவு. ஸோ உலகத்துல நீரிழிவுனால பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா. ஸோ இது பெருமைப்படக்கூடிய வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸோ இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நீரிழிவுன்றது 2-3 வகையான உருவாகுது. ஒன்று வந்து ஜெனட்டிக்கல் டிசார்டர், அது வந்து டைப் 1 கேட்டகரியில போயிடும். ஸோ இன்னொன்று வந்து டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்னால உருவாகும். ஸோ எப்படி லைஃப் ஸ்டைல்னால இந்த பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், இது எல்லாமே. பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிடுது, கணையம். ஸோ இன்னைக்கு கணையத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல முக்கியமான ஒரு ஆர்கன் கணையம். ஆல்பா செல், பீட்டா செல் அதுல இருக்கு. ஆல்பா செல் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும், பீட்டா செல் வந்து இன்சுலின் சப்ளை பண்ணும். கணையம் தான் இன்சுலினை சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ இன்சுலின் சப்ளை அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு குளுக்கோஸ் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ் வந்து செல்களுக்குள்ள போய் தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்ம உயிர் வாழும், ஆற்றல் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போ குளுக்கோஸ் வந்து செல்களுக்குள்ள போகணும். அப்போ அந்த செல்லை ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை தான் கணையத்திலிருந்து வரக்கூடிய இன்சுலின் பண்ணுது. ஸோ அப்போ அந்த செல் இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா, இன்சுலின் சப்ளை இல்லை அப்படின்னா அந்த அந்த குளுக்கோஸ் வந்து உள்ள என்டர் ஆகாது. அப்ப அந்த குளுக்கோஸோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சர்க்கரைன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கரை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல கலந்துரும். இதுதான் ரத்த சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். ரத்த சர்க்கரை அதிகமாயிட்டு நீரிழிவு பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் விஷயம்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், கணையத்தை சரி பண்ணணும், சிம்பிள். ஸோ இதை பண்ணாம நம்ம என்ன பண்றோம், அலோபதி மருத்துவ முறைக்கு நம்ம போறோம். அலோபதி மருத்துவ முறையில என்ன பண்றாங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்ஸ் லைஃப் டைம் எடுக்கணும். அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ அதனுடைய ட்ரக் கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறனால ஸோ இருக்க டோசேஜ் அதிகப்படுத்துவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இன்சுலின் ஊசி மூலியமா அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ட்ரக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இன்சுலின் தான் நம்ம உடம்புல நம்ம செலுத்திக்கணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்ப நம்ம கணையத்தை சரி பண்றதுக்கான வைத்தியம் நம்ம பண்ணல. அதுக்கான வைத்தியம் எங்க இருக்கு? அலோபதியில இருக்கான்னா கிடையாது, ஆயுர்வேதத்துல இருக்கு. நம்ம மருத்துவத்துறை தந்தை ஆயுர்வேதம், ஆயுர்வேதத்துறை தந்தை சரக மகரிஷி. சரக மகரிஷி வந்து சரக சம்கிதான் ஒரு ஓலைச்சுடியில குறிப்பு எழுதியிருக்காங்க. ஏகநாயக்கம்னு ஒரு மரம் இருக்கு, இதுதான் அந்த செடி. ஆக்சுவலி பேபி பிளான்ட். ஆக்சுவலா ஏகநாயக்கம் தமிழ்ல வந்து சப்தரங்கான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து சலேஷியா ரெட்டிகுலேட்டான்னு சொல்லுவாங்க, பொட்டானிக்கல் நேம். அந்த சலேஷியா ரெட்டிகுலேட்டா இந்த பேபி பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல 48 நாள் அப்படின்னா 1 மண்டலம் 2 மண்டலம் பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் இயற்கையா நீரிழிவுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பை இண்டஸ் விவான்ற கம்பெனி எடுத்து இந்த சப்தரங்க மூலிகை ஸ்ரீலங்கா ஃபாரஸ்ட் ரிஜன்லையும் கர்நாடகா ஃபாரஸ்ட் ரிஜன்லையும் ஸ்ரீலங்கா நாடு ஏற்றுமதியை தடை செஞ்சுட்டாங்க. ஸோ இண்டஸ் விவா கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேட்டன்ட் சிடிஆர்ஐல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வந்து சால்சிட்டால் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியண்டா, அதாவது ஏகநாயக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுல அட்வான்ஸ்டு லெவல்ல அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டி, அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் சிறந்த லெவல்ல எடுத்து அதுக்கு வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூலிகையை வந்து முதல் தர குவாலிட்டி காஃபில ஆட் பண்ணி நமக்கு காஃபி ஃபார்மேட்ல தராங்க. நார்மலா காஃபி குடிச்சா சுகர் சரியாகும்ன்ற மாதிரி. ஸோ அப்போ சுகர் வராம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த வேரை வந்து காஃபியில் ஆட் பண்ணி, நார்மலாக காஃபி குடிச்சா கஃபைன் இருக்கு, கெடுதல் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 40 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி கஃபைனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. 100% நேச்சுரல் காஃபியா தராங்க. நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த காஃபி கொட்டையில வந்து ரோஸ்டட் காஃபில வந்து நம்ம இந்த ஏகநாயகம் ஆட் பண்ணி ஐ காஃபின்னு தராங்க. ஒரு பாக்ஸ்ல 50 பேக்கெட் இருக்கும். காலை மாலை நார்மல் டீ காஃபிக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 ml ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் பிளாக் காஃபியா மாறிடும். ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ல வந்து இந்த சிம்டம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அரெஸ்ட் ஆகும். நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக என்ன நடக்கும் அப்படின்னா கால் எரிச்சல், கால் மரத்து, கால் மரத்து போகிறது, கால் முள்ளு குத்துறது, அடிக்கடி யூரின் போகிறது, டயர்ட் ஆகுறது, தூக்கம் இருக்கிறது, நீரோ நெஃப்ரோ ரெட்டினோ, ஹார்ட் அட்டாக், பேரலிசிஸ், ஸ்ட்ரோக், இது எல்லாமே உருவாகுது எதுனால? நீரிழிவுனால. மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். டை இன் பிட்ஸ் ஈக்குவல் டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கக்கூடிய ஒரு நோய் தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். இத்தனை விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். கேங்க்ரீன், காலில் புண்ணு வந்தால் விரல் எடுக்கிற ஸ்டேஜ் வந்து அந்த காஃபி யூஸ் பண்ணாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு. நீரிழிவு இல்லாத ஒரு நாடை உருவாக்குறதுக்காக தான் இண்டஸ் விவா ஒரு சர்வீஸ் ஓரியன்டல் இந்த ப்ராடக்ட் நமக்காக லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை கட்டாயமா நம்ம பயன்படுத்தி நீரிழிவுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பப்ளிகேஷன்ஸும் இருக்கு, எல்லாமே வெப்சைட்ஸ்ல நீங்க செக் பண்ணலாம். ப்ராடக்ட் வீடியோ சூப்பராக கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய மேனுஃபேக்சரிங் வீடியோல இருந்து அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுல வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு. கட்டாயமா நீங்க யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ க்ளோ அப்படிங்கிறது அன்டினேபிள் பியூட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே அழகா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அழகா இருக்கணும் அப்படின்னா ஏன் ஸ்கின்ல பிரச்சனை தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். உடல் வந்து பொல்யூட்டடா இருக்கும். ரெண்டாவது கழிவுகள் தேங்கி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவர் ஏதாவது பாதிச்சிருந்திருக்கும். ஸோ அப்போ ரத்தத்துல மியூக்கஸ் கலந்துருக்கும், சளி கழிவுகள் கலந்துருக்கும். ஸோ அதை சுத்தம் பண்ணோம்னா முகப்பொலிவு அதிகமா இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ரான் குங்குமப்பூ இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், கோஜிக் ஆசிட், லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரல் கோக்யூட்டன், பப்பாயா சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா, இந்த மாதிரியான இயற்கை மூலிகைகள் இதெல்லாமே ஆட் பண்ணி பிளட் பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காகவும் லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்காகவும் 4 ஃபிளேவர்ல பவுச்சஸ் மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. டின்னருக்கு அப்புறம் நீங்க இதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பிளமிஷ் கண்ட்ரோல் ஆகும், ரேடியன்ட் கம்ப்ளெக்ஷன் இதுல கிடைக்கும், ஸ்கின் ரெஜுவினேஷன் கிடைக்கும். இந்த பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், கண்ணை சுத்தி கருவலையும் உண்டாகிறது, இது எல்லாமே பிஃபோர் ஆஃப்டர் நீங்க செல்ஃபி எடுத்துட்டு ஒரு 6 months ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா கட்டாயமா அதுல இருந்து நீங்க மீண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து பலன் அளிக்கும். இதுக்கும் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி இதை வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஐஸ்லிம் இன்னைக்கு எல்லாமே ஸ்லிம் அண்ட் யங் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசையா இருக்கும். ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. ஒபிசிட்டி வந்தா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்கு, கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ உடம்பை குறைக்கிறதுக்காக FB3 ஃபியூஷன் இன்கிரீடியன்ட், ஸோ ஃபேட் பர்னிங் 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஃபேட் பர்ன் பண்றதுக்காக கோலியஸ்பர்ஸ் கோலி அப்படின்னு சொல்லுவோம், மருந்து கூர்கன் அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து பெரிய லெவல்ல பலன் அளிக்குது. ரெண்டாவது வந்து செசமம் இண்டிகம், கருப்பியல், சலேஷா ரெட்டிகுலேட்டா, ஸோ இதுலயுமே ஏகநாயக்கம் இது ஆட் பண்ணியிருக்காங்க. இது 3மே முக்கியமான மூலிகை. அது மட்டும் இல்லாம நட்ஸ், டேட்ஸ், ஓட்ஸ், சாய் புரோட்டீன், வே புரோட்டீன்,
இது எல்லாமே ஆட் பண்ணி நமக்கு சாக்லேட் வடிவத்துல தராங்க. குட் ஃபேட் இன், பேட் ஃபேட் அவுட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஹெல்தி ஃபேட் நமக்கு தேவை நம்ம உடம்ப மேனேஜ் பண்றதுக்கு. So அது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். டோட்டலா எல்லா ஃபேட்டையும் நம்ம இழந்துடுறோம். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து மசில் வந்து லாஸ் ஆகுறது நம்ம பார்க்குறோம். மசில் லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஹெல்தி ஃபேட் நமக்கு கட்டாயமா தேவை. ஸோ அதுக்காக சூப்பர்பான ப்ராடக்ட் சாக்லேட் வடிவத்தில் 4 ஃபிளேவர்ல இருக்கும். இது வந்து வெயிட்டை மட்டும் குறைக்காது, மெட்டபாலிக் ஹெல்த் சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஹெல்தி லிபிட் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காகவும் இருக்கும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சி ஆக்டிவா இருப்பீங்க. பயங்கரமா ஒரு 6 மந்த்ல நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு இது மிக ரொம்ப பங்களிக்கும். ஆக்சுவலா இதை பயன்படுத்துங்க, கட்டாயமா பலன் அளிக்கும். ஸோ எனர்ஜி ட்ரிங்க். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் எல்லாமே நிறைய கஃபைன் ஆட் பண்ணியிருக்காங்க, சுகர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கஃபைன் இல்லாமலும் சுகர் இல்லாமலும் ஸோ நேச்சுரலா சேம் பெனிஃபிட் சொல்றதை விட அதிகமான பெனிஃபிட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஐ சார்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்டா மட்டும்தான் கிடைக்கும், சேல் இதுல கிடைக்காது. நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணீங்கன்னா அது காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு கொடுப்பாங்க கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம உடம்ப வந்து அஸ்வகந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி, மூலிகைகள்லாம் ஆட் பண்ணி நேச்சுரல் ட்ரிங்கா நமக்கு தராங்க. நல்ல டே ஃபுல்லா நம்ம ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் பர்ஃபார்ம் பண்றதுக்காகவும் பெரிய லெவல்ல பங்களிக்கும் சூப்பர்பான ப்ராடக்ட். ஸோ சிம்டம்ஸ் வாசஸ் சிஸ்டம். மெடிசன்ஸ் ஒர்க்ஸ் ஆன் சிம்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆன் த சிஸ்டம். நான் சொன்ன நோய் உண்டான மூல காரணத்தை தான் இண்டஸ்ட்ரியை சரி பண்ணணும். நோய் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றது தான் இல்னஸ் துறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஹெட்ஏக் இஸ் த சிம்டம், மெடிசன் ட்ரீட்ஸ் இந்த சிம்டம், பட் இட் கேன் பி காஸ்டு டியூ டு வேரியஸ். சொன்னேன் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான நியூட்ரிஷன், தலைவலி உண்டாதுன்னு எடுத்துனே டேப்லெட்டை போடாம அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை சரி பண்றதுக்கு பேர் தான் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். அந்த சிஸ்டம் படி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணும். எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், எல்லாத்துக்கும் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, தைரியமா எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ அப்போ பெஸ்ட் ப்ராடக்டை தான் நம்ம கம்பெனி நமக்காக தயாரிச்சு தராங்க. இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் மட்டும் பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. வெளிநாடுகள் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லெவல்ல எல்லாருமே பயன்படுத்தி நமக்கு நல்லா வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ, யூகே, யுஏஇ, கத்தார், ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், கனடா, ஜெர்மனி, அயர்லாந்து, இஸ்ரேல், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, மலேசியா, இத்தனை கண்ட்ரீஸ்ல பயன்படுத்தி நமக்கு நல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு பேஸ்ட், ஹேர் ஆயில், சோப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ காஃபி அப்படிங்கிறது அதுக்கான பேட்டன்ட் காப்புரிமை எல்லாம் வாங்கி இண்டஸ்ட்ரியல் மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் வச்சு அதுதான் நம்மளோட என்ஜின். ஸோ அதுதான் நம்ம ஒரு தொழில் நம்ம பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட் தான் நம்மளோட என்ஜின். ஸோ அப்போ பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை எப்படி தொழில் நம்ம அதை பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்றதுன்றதை பார்ப்போம். இதுல நீங்க விஆர் ரீட்டைலர், அதாவது விஆர் அப்படிங்கிற இதுல நீங்க என்ரோல் ஆவீங்க. இது வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படின்றது கிடையாது. உங்களோட என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் த பெஸ்ட். இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க பண்றதுக்கு வந்து 3D சப்போர்ட் கிடைக்கும், 3 டைமென்ஷனல் சப்போர்ட். உங்க ஸ்பான்சர், இந்த பிசினஸ்க்கு யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கூடவே சேர்ந்து கத்துக்கிட்டு நீங்க பண்ண போறீங்க. அவங்க உங்களுக்கு சீனியரா கொஞ்சம் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து வைப்ரண்ட் விவா சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெஸ்டா இந்த பிசினஸ்க்கு ட்ரைனிங் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா அந்த சிஸ்டம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரிவா கம்பெனி. ஸோ கம்பெனியுடைய சப்போர்ட் வந்து நமக்கு கட்டாயமா கிடைக்கும். இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிவரியில இருந்து எல்லாமே நீங்க பண்ண தேவையில்ல, எல்லாமே கம்பெனி பண்ணும். ரெண்டாவது வந்து இன்கம் பே அவுட்ஸ் எல்லாமே கம்பெனி உங்களுக்கு கரெக்டாக ஆன் டைம்ல ப்ராசஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு தொழில் நான் பத்தி சொல்லிட்டேன், தொழில் என்ன ப்ராடக்ட் நம்ம விற்பனை செய்ய போறோம்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த தொழில் நம்ம பண்றதுக்கு ப்ராடக்டே இருக்கு. அதுல முதல் ஸ்டெப் திருபா அம்பானி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் குடும்பம். ஆக்சுவலி அதை ஃபவுண்டேஷன் பண்ணது, ஆரம்பிச்சு வச்சது இவர் தான். இவர் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறந்த தொழில் அதிபரா நீங்க மாறணும் அப்படின்னா அதுல முதல் ஸ்டெப் செல்லிங்னு சொல்றாங்க. பி எ குட் சேல்ஸ் மேன், ஈவென்ச்சுவலி வில் பிகம் எ குட் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு தொழிலதிபர் ஆகணும்னா சிறந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கும். செல்லிங் அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாள் வரைக்கும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கோம். சேல்ஸ் வந்து நம்ம மற்றவங்களை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. சேல்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட போய் கெஞ்சணும்ன்றது அதுவும் கிடையாது. ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா எந்த ஒரு கம்பெனி சக்சஸும் கிடையாது. ஹுண்டாய் கம்பெனி அப்படின்னு இருக்குன்னா இன்னைக்கு i20 கார் இருக்கு அப்படின்னா அந்த i20 காரை தயாரிச்சு ஃபுல்லா தரலாம். அது ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சேல்ஸ் பர்சன். அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான்
அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டே இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன எல்லாமே அதுதான். அப்போ சேல்ஸ் தான் அதுல முக்கியமான பங்கு. அப்போ சேல்ஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கவும் செய்வோம், டைரக்டா மக்கள் கிட்ட கனெக்டும் ஆகும். இப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம என்னன்னா ப்ராடக்ட்டை தூக்கிட்டு போய் நம்ம செல் பண்ணணுன்றது கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஜஸ்ட் விஷுவலா விர்ச்சுவலா தான் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ப்ராடக்ட் நான் சொன்ன ப்ராடக்ட் வீடியோஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸை தான் நீங்க செல் பண்றீங்க. ப்ராடக்ட்டை செல் பண்ண கிடையாது, ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் தேவையான பர்சன் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் நம்மளுடைய வேலை. புரிஞ்சதுங்களா? ஸோ எப்படி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சேர்க்கறது அப்படின்னா, நமக்கு நிறைய கான்டாக்ட் பேசிஸ் இருக்கும். நமக்கு அந்த கான்டாக்ட் பேசிஸ்ல உங்களுடைய கான்டாக்ட் பேசிஸ்ல பிளட் சுகர் சப்போர்ட் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஹார்ட் பிரச்சனை சப்போர்ட் இருக்கவங்க, வெயிட் அதிகமா இருக்கவங்க இருப்பாங்க, உமன்ஸ் ஹெல்த் பிரச்சனைகள் இருப்பாங்க. நான் சொன்ன யூட்ரஸ் ரிமூவ் பண்ற ஸ்டேஜ், அவங்க சுகர் வந்து கேங்க்ரைன் பிரச்சனை வந்து கால் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ்ல, ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்க. இந்த மாதிரி வரக்கூடாதுன்ற வர்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கவங்க, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய கான்டாக்ட் பேசிஸ், உங்களுடைய இன் அண்ட் அரௌண்ட் சர்க்கிள்ல கண்டுபிடிங்க. செல் அண்ட் ஏர்ன். இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி குவாலிட்டி வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸை அந்த டார்கெட்டட் பீப்புளுக்கு சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் நான் ப்ளூடெக் வந்தோடனே நீங்க கால் பண்ணி அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் நான் அனுப்பியிருக்கேன், அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. இது கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும்ன்றது எனக்கு தெரியும். இதை பத்தின டீடைல்ஸ் மேலும் நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, நேரடியாக வந்து கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ் லிங்க் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விவா ரீட்டைலரா நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி லிங்க் கிடைச்சிரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா அந்த பர்சன் ஆர்டர் போட்டுக்கலாம், அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பர் ப்ராடக்ட்டுக்கு 500 rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒயிட் மணியா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் செல் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க செல் அண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டு ஆர்கனைஸ் யுவர் சேல்ஸ் அண்ட் அச்சீவ் ஸ்டார் விபிஓ. ஸ்டார்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், விவா ரீட்டைலர்ல இருந்து விபிஓவா மாறுறதுன்றது ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ முதல் நீங்க வந்து உங்களுடைய அப்பா அம்மா, பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்லா, அப்புறம் அங்கிள் ஆண்டி, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நான் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸை நீங்க யார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த மாதிரி ஒரு சேல்ஸை நீங்க வந்து சேல்ஸ் இதை வந்து அதிகரிங்க. ஸோ அதிகரிக்கும் போது ஒரு கண்டினியூவா ஒரு 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 1+1 வீக்லயோ இல்லை 1+4 வீக்லயோ 1+3 வீக்ஸ்லயோ நீங்க ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார் விபிஓ அப்படிங்கிற லெவல் வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இந்த பிசினஸ்ல வந்துருவீங்க. 16 லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் முதல் உங்களுடைய சக்சஸை வந்து முதல் படி நீங்க எடுத்து வச்சிருவீங்க. ஸோ விவா பிஸ்னஸ் ஓனர் ஒன்லி. இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க விவா பிஸ்னஸ் ஓனரா மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரான்ச்சைசிஸ் மற்றவங்களுக்கு தரலாம். ஸோ மற்றவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் தரது மூலியமா உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் சேம் பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் பண்றது மூலியமா உங்களுக்கும் ரெவன்யூ மூலியமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஒன்ஸ் டு பிகம் ஏ விபிஓ யூ கேன் அட்டன் பிஓஎம், பிஸ்னஸ் ஓனர்ஸ் மீட். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் மீட் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணலாம். அண்ட் யூ வில் நோ த ஹவு டு ஏர்ன் த்ரூ யுவர் நெட்வொர்க். உங்க நெட்வொர்க்கை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி அதுல வருமானம் மீட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிஓஎம் தான் நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 lakhs யூ கேன் பி ஃபியூச்சர் ரெடி டுடே பை த வைப்ரண்ட் வியூ வே 1000 days. உங்களுடைய நாட்கள் இதுல எவ்வளோன்னா ஒரு நாளோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸை நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணக்கூடாது. எல்லா ஒரு பிசினஸ்க்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு கெரியர் பில்டிங் கோர்சஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுல கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நம்ம போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணி சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு 3 வருஷம் தேவைப்படுது, ஒரு 1000 daysன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல வைப்ரண்ட் விவால உங்களுடைய டைம் 1000 நாள் முதலீடு பண்ணிடுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் இருக்கும். சில டைம் சம்பாதிக்க முடியாத சூழல் இருக்கும். அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். ஸோ சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். எல்லாத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பிசினஸ்லேயும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கடினமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு க்ரோ ஆவீங்க. ஒரு 1000 நாள் கடின உழைப்பு நீங்க இதுல உங்களுடைய டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல கட்டாயமா 10 லட்சம் அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ மந்த்லி 1 lakh rupees நீங்க ரீச் ஆயிருக்கலாம். உங்களுடைய மந்த்லி 10 lakh அளவுக்கு கூட நீங்க சம்பாதிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இதுல வந்து மந்த்லி 10 lakh நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு 1000 days இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மந்த்லி 10 lakhs நீங்க ஏர்ன் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ அந்த ஹியர் இஸ் த ரைட் கெரியர். வைப்ரண்ட் விவாஸே கெரியர் சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி இது ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ண பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களுடைய விஷ். ஆக்சுவலா 16 ரேங்க்ஸ் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் ரேங்க் வந்து ஸ்டார், முதல் படி, அதையும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார் ரேங்க் யுவர் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் விஆர்ல இருந்து விபிஓவா அது வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ 9 steps டு பி ஏ crorepati. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது ஒரு 9 steps கம்பெனியே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவல் நீங்க அச்சீவ் பண்ணும்போது
ஒவ்வொரு அப்கிரேடேஷனும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஒரு ரேங்க் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேகமாக பண்ணுறது மூலிமா சில ஃபாஸ்ட் ட்ராக் அவார்ட்ஸும் உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்குது. ஸோ ஸ்டார் 500 அப்படிங்கிறது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் 5 lakhs ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ ஸ்டார் 1000 அப்படிங்கிறது நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஷெரட்டான் கிராண்ட் ஹோட்டல் பெங்களூர்ல வந்து 3 days வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 1 lakh நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க, 1 crore எப்படி ஏர்ன் பண்றதுன்ற ட்ரைனிங் எல்லாமே இங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தென் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எக்ஸிகூட்டிவ் ரேங்க் நீங்க ரூபி லெவல் நீங்க ரீச் பண்ணும்போது ஃபாரின் ட்ரிப்ஸ் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டிராவல் பண்ற மாதிரி கிடைக்கும். ஸோ தாய்லாந்து ட்ரிப் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடேஷன் பேர்ல் லெவல் நீங்க ரீச் ஆகும்போது மலேசியா ட்ரிப் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் ஃபேமிலியும் டிராவல் பண்ற மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டிராவல் பண்ற மாதிரி. ஸோ எமரால்டு லெவல் ரீச் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தான் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ சஃபயர் நீங்க ரீச் பண்ணும்போது துபாய் லெவல். ஒவ்வொரு லெவல் அப்கிரேடேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்ஸ். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் 1 crore நீங்க அச்சீவ் பண்ணும்போது சிங்கப்பூர் அண்ட் ஸ்டார் க்ரூஸ் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் 1 crore வரைக்கும் உங்களுக்கு நான் 9 steps நான் கொடுத்துட்டேன். ரைட் காஸ்ட் வந்து நம்ம கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து அந்த ஃபண்டை வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் சைல்டுக்காக ஃப்ரீயா எஜுகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆஃபீஸ்ல, கார்பரேட் ஆஃபீஸ்ல கீழே 2வது 3வது மாடியில இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியா லெவல்ல ஏற்கனவே சாதிச்சு ப்ரூவ் பண்ண கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை விற்பனை செஞ்சு 100 நபர்களுக்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. பர்சனல் ரீட்டைலிங், பர்சனல் சேல்ஸ், நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் பண்ணி 100 பேத்துக்கு மேல 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அதுல ஒரு நபரை இந்த இந்த ஈவெண்ட் இறுதியில நீங்க சந்திப்பீங்க. ஸோ அதனால எண்ட் வரைக்கும் நீங்க கட்டாயமா நீங்க லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு டெசிஷன் மேக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியால வந்து பார்த்தோம் அப்படின்னா 2030 100 கோடீஸ்வரர்கள் ஆல்ரெடி உருவாக்கின கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் சொல்லியிருக்கேன். 2030 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்குறதுக்கு கம்பெனி வந்து விஷன் அண்ட் மிஷன் வச்சிருக்காங்க. இதுல நாம நம்மளுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாமளும் அந்த 1000 கோடீஸ்வரர்கள்ல ஒரு நபரா இருப்போம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் டெஸ்டினி ஷேப்ட் ஆண்டனி ராபின்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய முடிவு நம்ம வாழ்க்கையை மாத்தும்னு சொல்றாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அங்கங்க நம்ம லைஃப்ல இருக்கும், விச் இஸ் குட் விச் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ராடினரியா போறதுக்கு 5 வாய்ப்புகள் தான் கிடைக்குமா. ஸோ அது மேபி இது முதல் வாய்ப்பா இருக்கலாம், இறுதி வாய்ப்பா இருக்கலாம். ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா எடுங்க. ஸோ அமேசிங், உங்களுடைய டைமை நான் வேல்யூபிளா யூஸ் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஹியர் ஸ்டார்ட் யுவர் பிராண்ட் நியூ கேரியர். ஸோ உங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட் டைமா ஃபுல் டைமராகவோ ஒரு கெரியர் சூஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியா மிகப்பெரிய பங்களிக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் வச்சுட்டு நீங்க கேஒய்டிசி நீங்க சப்மிட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ அச்சீவ் ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் த ஆக்ஷன் ரைட் நோ. ஸோ குட் பிகினிங் இஸ் ஆஃப்டன் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா அப்படியே ஃப்ரீன்னு சொல்லிட்டு இல்லாம, ஸோ இன்னைக்கு 12 ப்ராடக்ட்ஸ் இமீடியட்டா எப்படி செல் பண்றதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு 12 ப்ராடக்ட்ஸ் நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அதை அப்படி இன்னைக்கே கூட பண்ணலாம். ஸோ வித்தின் 1 hourல உங்களுடைய ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் லெவல் ஃப்ரீயா நீங்க லாகின் பண்ணிட்டு ஸ்டார்ல ரெடி ஆயிடும். ஸ்டார் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிசினஸ் பெரிய லெவல்ல போகும்போது பெரிய லெவல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ வி விஷ் யூ குட் லக். ஸோ வைப்ரண்ட் விவா அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கு. ஸோ பெரிய லெவல்ல சாதிக்கணும், அதுதான் என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு 1/2 hourல உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு பிசினஸ் ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது டெசிஷன் மேக்கிங் உங்க கையில இருக்கு. ஸோ அதை டெசிஷன் எடுத்துட்டு கட்டாயமா உங்களுடைய ஒரு குடும்பத்துல ஒரு தலை போதும் அந்த குடும்பத்துடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு நாம சொல்லுவோம். ஸோ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய லைஃபை மாத்துறதுக்கு உங்களுடைய முடிவு கட்டாயமா தேவை. இந்த ப்ராடக்டுடைய பிளஸிங்ஸ் வந்து உங்க மூலியமா நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ உங்க குடும்பத்திலே நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அப்ப நீங்க டெசிஷன் ப்ராப்பரா எடுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்க வளர்ச்சிக்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். எக்ஸலண்டா பிளான் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸா இருக்கிற நம்ம ஐபல்ஸ் பத்தி நம்மள்ட்ட ஷேர் பண்றதுக்காக நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காங்க அமுதா மேடம் பிளஸ் ஃப்ரம் கூடலூர். வெல்கம் மேம். அமுதா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேற யாராவது ஐபல்ஸ் பத்தி ஷேர் பண்ற மாதிரி இருந்தாக்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க மேடம். அமுதா மேடம்.
அவ்வளவுதான் மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க மேடம். மேம் அவங்க நெட்வொர்க் இஷ்யூ நீங்க நினைக்கிறேன். பேசலாம் சார், அன்மியூட் பண்ணி. நெக்ஸ்ட் பர்சன் இன்வைட் பண்ணுங்க. Good evening, ma'am. Voice audible? Sir, voice audible, sir? எஸ் சார், பேசலாங்க சார். என்னோட நேம் பரமேஷ். நான் காஞ்சிபுரம் கனெக்ட் இருக்கேன் மேடம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐ காஃபி பத்தி டெஸ்டிமனி கொடுக்க வந்திருக்கேன். என்னோட கூட பிறந்த, அதாவது என்னோட அக்கா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ஜரி பண்ணணும்னு பார்த்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து லெவல் குறையவே இல்லை. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்தா குறையல. நான் வந்து ஒரு 10 சாசெட் மட்டும் நம்ம ஐ காஃபி பிளாக் கொடுத்தேன். அதை குடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து நார்மலுக்கு வந்திருக்கு. நார்மலுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொடுத்த இண்டஸ்வா கம்பெனிக்கும் பேச வாய்ப்படுத்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். எக்ஸலண்டா ஐகால்ஸ் பத்தி பேசின ரமேஷ் சாருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துக்கலாம். ஐகா பத்தி பேசுறதுக்காக யாராவது ஷேர் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அன்வைட் பண்ணிக்கலாம். ஐகாஃபி பத்தி பேசுறீங்களா? ஐகாஃபி பத்தி யாராவது பேசுற மாதிரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களை அன்மீட் பண்ணிக்கலாம். புவனேஸ்வரி மேடம். மேம் நெக்ஸ்ட் போலாம் மேம். அடுத்து இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிசினஸா இதை பண்ணி இல்ல இன்கம் பண்ணவங்களை பத்தி பார்க்கலாம். அதுல செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரிஸ்ல செந்தில் சார் ஃப்ரம் எமரால்டு சென்னை. செந்தில் சார், வெல்கம் சார். மேம் சாரோட பிரசன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரோட பிரசன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ராஜபாண்டியன் சார். சத்யராஜ் மேடம், உங்க இன்கம் ஷேரிங் பத்தி ஷேர் பண்ணலாம் மேடம். வெல்கம் மேம். காயத்ரி சத்யராஜ் மேடம். ஹேண்ட் ரைஸ் பண்ண மேடம். ஓகே மேடம், பேசலாங்க மேடம். Thank you, ma'am. Thank you very much. Ma'am, I am audible? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. பேசலாங்க மேடம். Good evening to everyone. Ma'am, I am audible? Yes, ma'am. பேசலாம். Yes, madam. பேசலாம். Thank you, ma'am. Thank you very much. Wonderful opportunity for myself. Myself, Gayatri Sathiraj, one of the Emerald Executive of Indus Viva. Madam, surprise I invite பண்ணிட்டாங்க. First of all, பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேடம்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட சக்சஸ் ஷேரிங் இந்த பிசினஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 4 years பேக் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீட் இருந்துச்சு. என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எந்த மாதிரி, அதாவது என்னோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல கனவுகளும் தேடுதலும் பெருசா இருந்துச்சு. ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவு நான் எடுத்தேன். ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் மேக் பண்ணேன். இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு விமன்னால விமன் என்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு அப்கிரேட் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியும் எங்களோட கம்பெனியும் எங்களுக்கு கொடுத்த பிளாட்ஃபார்ம்னால தாங்க என்னோட லைஃப்ல இந்த மாற்றம் வந்திருக்கு. உங்க எல்லாத்திட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா,
இங்க உங்களுக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நபரோட கையை கெட்டியா புடிச்சிட்டு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், டெடிகேட்ஸ்னா இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம வளர்த்திக்கணும். இங்க கிடைக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா, எங்களோட லைஃப்ல கிடைச்ச எல்லா விஷயம் உங்களோட லைஃப்லயும் கிடைக்கும். என்னோட லைஃப்ல என்ன மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு வேலைக்கோ ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா, மாசம் ஒரு 10,000, 20,000, 30,000 அதிகபட்சமா கிடைச்சிருக்குமே தவிர்த்து அதுக்கு மேல எந்த விஷயம் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி நான் எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்ததோட விளைவு ஒரு வாரத்தோட அதிகபட்ச வருமானம் 1,35,500 ரூபாய் வரைக்கும் என்னால இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. நியர்பை 40 லேக் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணியாச்சு. என்னோட ஃபேமிலியோட என்னோட டீம் அசோசியேட்டோட இன்னைக்கு இப்ப நான் இருக்கக்கூடிய மார்க்கெட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி. இங்க ஃபீல்ட் ஒர்க்காக வந்திருக்கிறேன். உங்க எல்லாத்திட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, எஸ் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு டிராவல் பண்ணுங்க. இந்த நேரத்துல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேடம் தேங்க் பண்ணிட்டு என்னோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ வெரி மச். எக்ஸலண்ட் மேடம். எக்ஸலண்டா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண காயத்ரி மேடம்க்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். லட்சங்கள் சம்பாரிச்சது பாத்தீங்க இல்லைங்களா, கோடிகள் சம்பாரிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய குரு மென்டார் சோசியல் மீடியா கிங் ராஜபாண்டியன் சார் ஃப்ரம் கிருஷ்ணகிரி 2.5 கோடி கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் ப்ளூ டைமண்டா இருக்காரு. வெல்கம் சார் ராஜபாண்டியன் சார். வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இண்டஸ்ட்ரி வெபினார்ல உங்க எல்லாரும் வெல்கம் டு ஆல். நண்பர்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வெல்விஷர்ஸ் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேரோட லைஃபை மாத்திருக்கு. உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு 2025 பிறந்து எத்தனை நாள் ஆச்சு நண்பர்களே? இந்த மாதிரி ஆனா இப்போ வந்து ஆல்ரெடி 23 நாள். அப்ப நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கு நண்பர்களே. அதுக்கு ஈக்குவலா நம்மளோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்போம் 2025 பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி. அப்ப 2025 பெஸ்டா இருக்கணும்னா நம்ம பாக்குற வேலையை பார்த்துக்கிட்டே பாக்குற தொழிலை பண்ணிக்கிட்டே இருந்தா எந்த மாற்றமும் உருவாகாது. நம்ம ஒரு புது முயற்சி எடுத்தா மட்டும்தான் புதுமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். எஸ்ஆர் நோ மை டிஃபரன்ஸ். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பிசினஸ் வாய்ப்பை நீங்க பாக்குற வேலையை பார்த்துக்கிட்டே டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. விவால வீக்லி இன்கம் மாறும். அன்னைக்கு இதை ஒரு கேரியரா நீங்க எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு நண்பர்களே. என்னோட பேர் ராஜபாண்டியன், நேட்டிவ் விருதுநகர். ஸோ இப்போ கிருஷ்ணகிரில செட்டில் ஆயிட்டேன். எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் அம்பாசிடர் சுஜித் கான் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாசம் கிடைச்சா நல்லா இருக்கும், 10,000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு நண்பர்களே 2,40,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கேன். அப்ப இந்த பிசினஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, போடாத பணத்தை எடுக்கிறதா இண்டஸ்ட்ரி வியாபாரம். பொதுவா பிசினஸ்னால நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், போட்ட பணத்தை எடுக்குன்னு சொல்லுவோம். ஆனா இண்டஸ்ட்ரியால மட்டும்தான் போடாத பணத்தை எடுக்கக்கூடிய பிசினஸ். ஏன்னா இதுக்காக நீங்க ஆபீஸ், லேபர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே தேவையில்லை. ஒரு டீம் ஒர்க்கா பிசினஸ் எடுத்து பண்ணாலே பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமோனி சூப்பரா வசந்தி மேம் பண்ணாங்க. நமக்கு பிளான் பிரசன்டேஷன் தெளிவா கணேஷ் சார் சொன்னாங்க. பிளஸ் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் எல்லா லீடர்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்க இதுல தெரிஞ்சுக்கிறது வேண்டிய என்னன்னா, இதுல லாஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பைசா லாஸ் கிடையாது. எல்லாமே ப்ராஃபிட் தான். ஆக்சுவலி இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல இன்னைக்கு எல்லாரும் பிசினஸ்னா என்ன நினைக்கிறோம்னா, லட்சங்கள் போடணும், கோடிகள் போட்டதான் பிசினஸ். ஒண்ணுமே பண்ணாம ஒரு பொருள் விற்கிறது பிசினஸா மாறுமா நினைச்சீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்பத்துல நீங்க ஒரு பொருள் விற்கிறதா நினைப்பீங்க. நாளைக்கு உங்க டீம்ல 100 நபர்கள், 1000 நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் பொருள் விற்கும் போது அதோ ஏன்னா இந்த வியாபாரம் ஆரம்பிக்கும் பொருள் வித்தா நமக்கு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம டீம்ல 1000 பேர் ஒரு பொருள் விற்கும் போது உங்களுக்கு வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இண்டஸ்ட்ரியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி நோக்கம் மார்ச் 31, 2030க்குள்ள 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கணும். அதுதான் நம்ம
ட்ரீம் ஆக்சுவலி. அந்த 1000 கோடீஸ்வரர்ல நீங்களும் ஒரு நபரா இருக்கும்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த வியாபார வாய்ப்பு கிடைச்சப்ப நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான். கம்பெனியோட முதல் 50 கோடீஸ்வரர்களை நான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி என்னோட பேரை நானும் உறுதிப்படுத்தினேன். இன்னைக்கு ஒரு 2,40,00,000 சம்பாதிச்சு இன்னைக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க போறோம். ஸோ பிசினஸ் வாய்ப்புக்கு முன்னாடி கோடிகள்லாம் நமக்கு எட்டா கனின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஏன்னா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் 1 கோடி சம்பாதிக்கணும்னா வாழ்நாள் முழுதும் உழைச்சாதான் அந்த ஒரு கோடி நினைக்கவே முடியும் ஆக்சுவலி. ஆனா இண்டஸ்ட்ரியால ஒரு 3 வருஷம் டெடிகேட்டட் எஃபோர்ட் போட்டா உங்களாலேயும் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷம் நடக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டியது ஏன் டைரக்ட் செல்லிங் வரணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து லீகல் கம்பெனிஸ் இருக்கு, இல்லீகல் கம்பெனிஸ் இருக்கு ஆக்சுவலி. லீகல் கம்பெனிஸ்னா பொருட்கள் மூலமா வியாபாரம் நடந்துச்சுன்னா அது லீகல். இல்லீகல் கம்பெனிஸ்னா பணம் மூலமா பணம் கொடுத்தாங்கன்னா அது இல்லீகல் சொல்லலாம் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முஸ்லீம்ல குரான்ல ஒரு வேர்டு சொன்னாங்க ஆக்சுவலி. அதாவது 10 ரூபா பொருளை 2 ரூபா லாபம் வச்சு 12 ரூபாய்க்கு விற்கலாமா, ஆனா 10 ரூபா பொருளுக்கு 2 ரூபாய் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஹராம்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, வட்டிக்கு ஆசைப்படக்கூடாது, வியாபாரத்துக்கு ஆசைப்படுன்னு சொல்றாங்க. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல ஆக்சுவலி வட்டிக்கும் வியாபாரத்துக்குள்ள டிஃபரன்ஸ். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், 1,00,000 ரூபாய் வட்டி கொடுப்போம், 5 ரூபா வட்டி 10 ரூபாய் வட்டி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நிறைய பேர் வட்டி கொடுக்குறாங்க. ஆனா கடைசியில வட்டியும் போயிருது, அசலும் போயிருது ஆக்சுவலி. ஆனா வியாபாரத்துல அவர் சொல்றது பாருங்க, ஒரு 1000 ரூபாய் பொருள் வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் பொருள்ல நீங்க லாபம் வட்டி கொடுத்தீங்கன்னா 5 பைசா வட்டி கொடுத்தா எவ்வளவு வரும் மை டிஃபரன்ஸ்? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வருமா? ஹலோ, 1000 ரூபாய் நீங்க வட்டிக்கு 5% 5 பைசா கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய் வரும். 10% கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். இதுதான் வட்டி ஆக்சுவலி. அதே ஒரு 1000 ரூபாய் பொருளை 50 ரூபாய் லாபத்துல நீங்க சேல் பண்ணுங்க. டெய்லி ஒரு பொருள் சேல் பண்ணுங்க. என்ன நண்பர்களே, அதே 1000 ரூபாய ஒரு நாளைக்கு ஒரு பொருள் 50 ரூபாய் சொல்லி சேல் பண்ணீங்கன்னா 30 × 50 நாளைக்கு எவ்வளவு வருது மை டிஃபரன்ஸ்? 1500 ரூபாய் வருது. நீங்க நினைச்சதை விட பல மடங்கு வருது ஆக்சுவலி. அப்ப இண்டஸ்ட்ரியா வியாபாரத்துல பாத்தீங்கன்னா அதுதான் பண்ண போறீங்க. டெய்லி ஒரு பொருள் ரீட்டைல் ஆனாலே உங்களுக்கு டெய்லி 500 ரூபாய், மாசம் 15,000 ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கு. அது மட்டும் டீம் டெவலப் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம். ஆரம்பத்துலதான் ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் லாபம். சரி, நீங்க ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஸ்டார் 250 முடிச்சுட்டு மாசம் மாசம் ஒரு 40 பொருள் மூவ் பண்ணாலே 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஆக்சுவலி. அப்போ ஒரு பொருளோட லாபம் 500 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாயா டெவலப் ஆயிரும். அப்போ உங்க இன்கம் என்ன ஆயிரும் மை டிஃபரன்ஸ்? டபுள் ஆயிரும். ரெண்டாவது, நம்ம பொருள் எப்படிப்பட்ட பொருள், ஒரு மனிதன் அப்ப அந்த வியாபாரம் பண்ணும்போது நம்மள எல்லாரும் கடவுளா பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாத்தி. அது மட்டும் இல்லாம ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ், நம்ம ஆயுர்வேத, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி தைரியமா போய் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட கூட பேசலாம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு கான்பிடன்டான பொருள், ரிசல்ட் ஓரியன்ட் பொருள் ஆக்சுவலி. மூணாவது, ப்ராடக்டோட விலை இப்ப வரைக்கும் யாராவது 3,100 ரூபான்னு வாயை பிளந்துக்க சொன்னாங்கன்னா நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், சார் இந்த பொருள் 2014 3,100 ரூபாய், அன்னைக்கே பொருள் வித்தவங்க நாங்க, இப்ப 2024 விற்க மாட்டோமான்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு பொருளோட விலை 3,100 தான். இன்னைக்கு 2025லயும் ஒரு பொருளோட விலை 3,100 தான். அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு 2,800 ரூபாய் மை டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு 7,525 ரூபாய். அப்போ கோல்டோட விலை பல மடங்கு கூடிருச்சு. ஆனா இண்டஸ்ட்ரியா பொருளோட விலை கூடவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, எது சீப்பு? கோல்டு சீப்புன்னு நினைக்கிறீங்களா, ஐப்பல்ஸ் சீப்புன்னு நினைக்கிறீங்களான்னு பார்த்தா ஐப்பல்ஸ் தான் நான் சீப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கம்பெனி பொருளோட விலையை கட்டுப்படுத்திருக்காங்க. ஏன்னா ஓன் மேனுஃபேக்சர்னா. அது மட்டும் இல்லாம வார வருமானம் மை டிஃபரன்ஸ், மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி 30 நாள் வேலை பார்த்து ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்க. நம்ம எல்லாரும் இஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வாரம் உழைச்சோம்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு இன்கம் கிடைக்குது. 52 வருமானம் நம்ம கம்பெனி கொடுக்க ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின் ட்ரிப், இப்ப நிறைய நபர்கள் இந்த மீட்டிங்ல பாருங்க, தாய்லாந்து ட்ரிப்
ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் நிறைய பேர் டிராவல் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனியிலிருந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு அந்த தகுதியை நம்ம வளர்த்தா போதும் நண்பர்களே, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சப்ப நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், நான் விவா பண்ணாலும் விவா டெவலப் ஆகும். ஆனா என் மூலமா விவா டெவலப் ஆச்சுன்னா அதுல எனக்கு பெனிஃபிட். நான் சொல்ற புரியுதா பெனிஃபிட்ஸ்? இப்ப நீங்க விவா பண்ணலனாலும் விவா டெவலப் ஆகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்க மூலமா விவா டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அப்ப இந்த பிசினஸ் வந்து ஒரு விவசாயம் பண்றது மாதிரிதான். ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு விதை வைக்கிறீங்க, அது 2 இலை வருது, அது 4, 8, 16 ஒரு செடியாகி அது மரமாகிற வரைக்கும் நீங்க அந்த மரத்தை நீங்க பாதுகாத்தீங்கன்னா அடுத்த மரம் உங்களை பாதுகாக்கும். அப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் வரும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பாசிவ் இன்கம் வரும். அப்படிப்பட்ட ஒரு 5 ஸ்டார் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு நண்பர்களே. இந்த பிசினஸ்ல தயவு செஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம பிறக்கவே இல்லை. ஆக்சுவல் பிறக்கும் போது ஒன்னும் தெரியாம தான் பிறந்தோம். வளர வளர ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் இந்த பிசினஸும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு லெவல்லையும் நீங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். சோ கடவுள் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோ இந்தியாவுல 1000 கோடீஸ்வரர்கள், தமிழ்நாட்டுல நிறைய வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். See you at the top. Thank you very much. Thank you very much, sir. Excellent income